இந்த லீட் கோட் ப்ராப்ளம் என்னன்னா, find the index of first occurrence in the string. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. நீடில்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங், ஹேஷ்டேக்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங். இதில் என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா, நீடில்ல என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அது ஹேஷ்டேக் த ஸ்ட்ரிங்ல இருந்தா அதோட இண்டெக்ஸ் பொசிஷன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி அந்த நீடில்ல கொடுத்துருக்க அந்த பர்டிகுலரான கேரக்டர்ஸ் வந்து நீடில்ல ஹேஷ்டேக்ல இல்லைன்னா ரிட்டர்ன் -1 ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் அவுட்புட். ஹேஷ்டேக்ல சேட் பட் சேட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ நீடில்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷேடுங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி இந்த ஷேடுங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எங்க இருக்குங்க சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஷேடுங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எங்க இருக்கு, 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு. அதனால இதோட அவுட்புட் வந்து 0. இன்னொன்று என்ன இருக்கு, இன்னொரு ஷேடு வந்து எத்தனா இண்டெக்ஸ் பொசிஷன், 6th இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு. ஆனா அது நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லி கொடுக்கல, அது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இன்னொரு ஹேஷ்டேக், இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, ஹேஷ்டேக் லீட் கோட் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதுல நீடில் வந்து லீட் ஓ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இது இந்த ஹேஷ்டேக்ல இருக்காங்கிறது ஃபைண்ட் பண்ணும். அப்படி இந்த ஹேஷ்டேக்ல இந்த பர்டிகுலரான கேரக்டர் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1 பண்ணணும். இதுதான் ப்ரோக்ராம்ல எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கேங்கிறது பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபைண்ட் பண்ணணும். எப்படி இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபைண்ட் பண்ணதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னா, ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் ஆஃப் இந்த பொசிஷன் இருக்கு. இது என்ன எடுத்துட்டு வரோம்னா, இந்த பர்டிகுலரான ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துட்டு வரோம். இதே மாதிரி எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேணும்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் கொண்டு வந்தா எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஒரு லூப்ல வந்து டிராவல் பண்ண போறோம். இது என்னன்னா ஹேஷ்டேக் இந்த ஸ்ட்ரிங் லென்த்ல நம்ம லூப்ல டிராவல் பண்ண போறோம். ஆல்ரெடி என்ன எடுத்து வச்சிருக்கோம், இந்த லைன் ஆஃப் கோட்ல ஃபைண்ட் நீடில்ங்கிற ஒரு வேரியபிள்ல இந்த நீடில்ல கொடுத்துருக்க இந்த சேடுங்கிற இது என்ன இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, அந்த நீடில்ங்க வந்து என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறத எடுத்து வச்சிருக்கோம். கொஸ்டின்ல வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு என் லூப்ல டிராவல் ஆகிருக்கும்ல, இது எங்க போயிருக்கும், 0th இண்டெக்ஸ் பொசிஷன்லேயே ஃபவுண்ட் ஆயிருக்கும். இது ஈக்குவலா இருந்ததுன்னா எனக்கு அந்த பர்டிகுலரான இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் -1 ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி வச்சிருக்கனால டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு எக்ஸ்ட்ரா 2 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கேன், அதை நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கேன். இப்போ இந்த நான் ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்தேன், சண்முக சுந்தரம் இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கேன். ஹேஷ்டேக்ல நீடியில் வந்து சுந்தரம்ங்கிறது கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் என்ன வரணும்னா 8th இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கணும். இந்த எப்படிங்கிறது நான் ட்ரேஸ் பண்ணி காமிக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல அது என்ன எடுத்துருக்கணும், ஹேஷ்டேக் இந்த ஸ்ட்ரிங்குள்ள இண்டெக்ஸ் ஆஃப் வந்து நீடியில் போய் என்னோட நீடியில் என்ன கொடுத்துருக்கேன், சுந்தரம்னு கொடுத்துருக்கேன். சுந்தரம் வந்து எந்த இதில் இருக்கும், அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷனை இது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இந்த ஃபைன் நீடில் வந்து எதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா 8ங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதில் போய் செக் பண்ணுவோம். இது லூப் டிராவல் ஆகி போவோம், 8th இண்டெக்ஸ் பொசிஷன் வர போவோம். இப்போ ஓகே, இது இந்த வேல்யூ வந்து இதில் 8th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கு அப்படிங்கும் போது அதோட பர்டிகுலரான இண்டெக்ஸ் பொசிஷனை அது ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இன்னொரு டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்ல அந்த ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கேன். இன்னொரு நீடில் வந்து குட்டிங்கிறது கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அவுட்புட் வரணும், இந்த சுந்தரம்குள்ள இந்த குட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் -1 தானே வரணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் எங்க இருக்குன்னா, அந்த ஹேஷ்டேக்ல இந்த இண்டெக்ஸ் ஆஃப் பொசிஷன்ல இந்த நீடில்ல குட்டிங் இருக்கான்னு பார்க்கு. அப்படிங்கிற ஒரு வேல்யூவே இல்லைன்னா -1ல அந்த வேல்யூ இது ஹோல்ட் பண்ணி இருக்கும். லூப் ஃபுல்லா டிராவல் ஆகும். -1ங்கிறது இல்லை, நான் இண்டெக்ஸ் பொசிஷனே 0ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது -1 ஈக்குவல் டு ஐயா இருக்கான்னு பார்க்கும். இது இல்லை, அது டைரக்டா எங்க போகும்னா, நான் இல்லைன்னா நான் ரிட்டர்ன்ல -1 கொடுத்துருக்கேன். இந்த ரிட்டர்ன் -1ல போய் அந்த பர்டிகுலரான டெஸ்ட் கேஸுக்கு எனக்கு வந்து ரிட்டர்ன் -1ங்கிறது அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும்.
இதுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் அடுத்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது பார்க்கும்போது, இப்போ நம்ம லீட் கோட்ல வந்து ப்ராப்ளம் சர்ச் பண்றோம். எக்ஸாம்பிள் டு சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சர்ச் பார்ல சர்ச் பண்றோம். நம்ம சர்ச் பண்ற இது ஃபைண்ட் இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும்ல, நாட் ஃபவுண்டுங்கிறது. இதே மாதிரி இது வந்து ஒரு டாக்குமெண்ட் சர்ச் பண்ணதுக்கோ ஒரு ஃபைல் சர்ச் பண்ணதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க இந்த இண்டெக்ஸ் ஆஃப் பொசிஷன். இண்டெக்ஸ் ஆஃப் ஆமா. இது அதுவும் ஒரு மாடல் எக்ஸாம்பிள் நான் ChatGPT கேட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கும்போது அதுவே எனக்கு ஒரு கோட் கொடுத்தது. நார்மலா இப்போ லீட் கோட்ல ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க, ஈஸி, மீடியம், ஹார்டுங்குது. இது வந்து ஒரு 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 மாடல் செட் ஆஃப் ப்ராப்ளம். இப்போ ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்கேனர் கிளாஸ்ல நான் வேல்யூ வாங்குதேன். அந்த வேல்யூ வாங்குறது வந்து இப்போ பூலியன் எனக்கு ஃபவுண்ட் டிஃபால்ட்டாகவே ஃபால்ஸ்ல இருக்கு. ஒரு ஃபார் ஈச் லூப் பண்ணி ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் இந்த வேரியபிள் வந்து நான் லோவர் கேஸ்ல வாங்க, என்னதான் கொடுத்தாலும் நீ கேப்ஸ் லெட்டர்ல கொடுத்தாலும் அது வந்து லோவர் கேஸை கன்வெர்ட் பண்ணிரும். இதுல என்ன பண்ணும்னா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் பொசிஷன்ல லோவர் கேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ நாட் ஈக்குவல்னா -1 பண்ணும். இப்போ வந்து இப்போ ஃபவுண்டா இருந்ததுன்னா ஃபவுண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து ஃபவுண்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். இஃப் நாட் ஃபவுண்டுனா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து நாட் ஃபவுண்டு அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம சர்ச் பண்ணி எடுக்கும் அப்படிங்கிறது. இந்த ப்ராப்ளம் வந்து நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, இன்னைக்கு கோடிங் பேட்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். இந்த பர்டிகுலரான ப்ராப்ளத்துல இருந்து தான் இந்த லாஜிக் எடுத்தேன். கெட் சாண்ட்விச் இந்த ப்ராப்ளம் ஆமா, இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணேன் காலையில. இதுக்கு சேம் ரிலேட்டடான ஒன்னா லீட் கோட் ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பார்த்து எடுக்கும்போது இந்த ப்ராப்ளத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ப்ராப்ளத்துல என்ன கண்டுபிடிங்கன்னா, பிரெட் ஜாம் பிரெட்னு இருக்கணும். பிரெட்டுக்கு இன்பிடியூன்ல உள்ள கேரக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. பிரெட்னு இருக்கு இந்த டெஸ்ட் கேஸ்ல. பிடியூன் வந்து ஜாம் இருக்கு. அந்த பர்டிகுலரான கேரக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. இங்க பிரெட்னு இருக்கு. அந்த பிரெட்டுக்கு இன்பிடியூன் வந்து ஏங்க ஒரு கேரக்டர் இருக்கு, அது டிஸ்பிளே பண்ணணும். இது பண்ணதுக்கு முன்னால நான் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, நான் கேரக்டர் கூட லாஜிக் வச்சு பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆகல. அப்போ தான் என்னங்க வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் ஆஃப்ங்க ஒரு இது இருக்கு. இதுல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது என்ன எடுக்கும்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எடுக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ங்க வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் பிரெட் எடுக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணேன். ஏன் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணா, ஸ்ட்ரிங் இஸ் மியூட்டபிள். எதுக்கு அது மியூட்டபிள்னா, இப்போ ஸ்ட்ரிங் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஹீப் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். இப்போ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணனால அது ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள். நம்ம ஒவ்வொரு டைம் ஏதாவது மாடிஃபிகேஷன் நடக்கும்போது அது வந்து ஹீப் மெமரியில் உள்ள மெமரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே இது ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணோம்னா ஆல்ரெடி இருக்க மெமரி ரெஃபரன்ஸ்ல அது மாடிஃபை பண்ணிக்கிடும். அதனால ஹீப் மெமரியில் மெமரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது. அதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லூப் டிராவல் ஆகுது. இப்போ இந்த இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பிரெட் அண்ட் லாஸ்ட் பிரெட்ங்கிறது என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துட்டு வரும், அடுத்து லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துட்டு வரும். இந்த பொசிஷன் ஈக்குவலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து அப்பன் பண்ணதான் ஸ்ட்ரிங் டாட் அப்பன்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் பிளஸ் 5ங்கிறது பிரெட்ங்கிறது 5 கேரக்டர் இருக்கும்ல, அது 5 கேரக்டர். அதுல இருந்து எனக்கு எங்க எடுத்துட்டு போனா லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ். இந்த நடுவுல இன்பிட்வீனா உள்ள கேரக்டர் வந்து கிடைச்ச உடனே எனக்கு பிரேக் பண்ணிரு. அதுலதான் எனக்கு தான் பிரெட் இந்த இன்பிட்வீன் ஆஃப் கேரக்டர் வந்து ஏ, இதுதான் இந்த இதுல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோட் இந்த இதுதான் பண்ணுது. எல்ஸ்ல எப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிரு. இப்போ வந்து ஸ்ட்ரிங் இது ரிட்டர்ன் டூ ஸ்ட்ரிங் போட்டிருக்கானா, இது வந்து ஸ்ட்ரிங் பில்டர். நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா டூ ஸ்ட்ரிங் ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு சேம் ரிலேட்டட் லீட் கோட் ப்ராப்ளம் வந்து 28ம் வேற 58ம் அல்ல 28 சால்வ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ப்ராப்ளத்துல எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆயிடுச்சு. 83 டெஸ்ட் கேஸ் ரன் ஆச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n ல ஆயிருக்கு. ஏன்னா ஒரு லூப்லேயே தான் போட்டு முடிச்சனால O ஆஃப் n.